சொல்லவே வேணாம். புகழ் என்னோட மகன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல. புகழ் மாமாவோட படம் சுகிபர் பார்த்தோம், உண்மையிலேயே சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. மாமா சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட ரிலீஸ்க்கே பெரிய போராட்டம் இருந்துச்சு. நான் எப்பப்போ புகழ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், எப்பப்பா ரிலீஸ் படம், எப்போ ரிலீஸ் சீக்கிரமா அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கடைசியில் கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அண்ட் புகழ் வேற லெவல். மை மச்சான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன் இந்த படத்துக்கு. புகழ் என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி ரியல் டைகர் இருக்கு, அதோட தான் நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவரோட கேரக்டர், அந்த டவுன் சிண்ட்ரோம் கேரக்டர் ஒன்று பண்ணாரு, அது ரொம்ப கரெக்டா அவருக்கு அதே ஏற்ற மாதிரி இருந்துச்சு அந்த சிண்ட்ரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில படத்தை பற்றி. ஏன்னா நான் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய சேனல்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன். நான் நிறைய காட்டுக்கு போவேன், லைவாக வைல்டு லைஃப்பை பார்க்க ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு. நான் நிறைய புலி மசனக்குடி காட்டில் நிறைய பார்த்துருக்கேன், பந்திப்பூரில் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஏரியாலாம் இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் டு ஒர்க் வித் ஒரு குட்டி புலியோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெருசாவது மேனேஜ் பண்ண முடியும், இது குட்டியை வச்சு அது பேச்சே கேட்காது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு முதல்ல நம்ம டைரக்டர் சுரேஷ் சாருக்கும், ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இவ்வளோ நல்ல படம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், புகழ் என்னோட மகன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலி நோ வேர்ட்ஸ். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது, என் கூட வந்தவங்களுக்கும் பிடிச்சது. எல்லாரும் வாங்க, நாளைக்கு ரிலீஸு, எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். லவ் யூ ஆல். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புகழ் மாமாவோட படம் சுகிபர் பார்த்தோம், உண்மையிலேயே சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. மாமா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீக்கெண்ட் ஆகஸ்ட் 1 சுகிபர் தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எந்த சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாருங்க. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தலைவரோட வெரியன், யுவன் சாரோட வெரியன் எல்லாருக்குமே தெரியும், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ யுவன் சாரோட வெரியன் நான். ஸோ அவரை பற்றி பேசுறதுல எனக்கு தகுதியே இல்லை. ஆடியன்ஸுக்கு நீங்க இந்த மூவியை பாருங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் ஆகஸ்ட் 1 மாமாவோட சுகிபர் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். புகழுடைய பிகினிங்லேருந்து எனக்கு தெரியும். இப்போ எல்லாரும் இப்போ பார்ப்பாங்க, ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த படத்தோட ரிலீஸ்க்கே பெரிய போராட்டம் இருந்துச்சு. நான் எப்பப்போ புகழ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், எப்பப்பா ரிலீஸ் படம், எப்போ ரிலீஸ் சீக்கிரமா அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த போராட்டம் தொடர்ச்சியா இருந்தது. புகழுமே இந்த படத்து மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டே இருப்பான். ஆனா அந்த படம் வந்தா எனக்கு ஓப்பனிங் இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்றேன். புகழை டெலிவிஷன்ல நிறைய காமெடி பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இங்க ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தான் பண்ணி. ஆமா, நீ ஒரு நடிகன் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்குதான் நான் உண்மையிலே பார்த்துருக்கேன். புகழ் படத்துல 2 டிரான்சிஷன் இருக்கு. ஒரு இன்னசென்ட் கேரக்டர், அதுக்கப்புறம் ஒரு பிரேவா வரான். ஸோ இது 2த்தையுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கேன். இது எப்படி சொல்றதுன்னா, இது ஸ்டார்டிங் தான். ஆமா, இது ஸ்டார்டிங் தான். அடுத்தடுத்து வேற லெவல்ல நீ வருவ. நம்ம உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய போராட்டம், கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நீ உண்மையா உழைச்சிருக்க, காத்திருந்த, அதுக்கு முன்னால ஒரு பெரிய சக்சஸ். ஆமா, லவ் யூ சோ மச். அடுத்தடுத்து நடிக்கணும், வேற படங்கள் எதிர்பார்க்கணும். ஓகே, லவ் யூ பா. காட் பிளஸ் யூ. சுகிபர் தயாரிப்பாளர் திரு ஆரோக்கியதாஸ் ராஜரத்னம் தயாரித்திருக்கிற ஒரு நல்ல படம், ஒரு குடும்ப பாங்கான படம், குழந்தைகளுக்கான ஒரு படம். இதில் நான் ஏதாவது சொன்னால் டோட்டல் படத்தை லைன் சொன்ன மாதிரி இருக்கும். குடும்பத்தோடு அழகாக நீங்கள் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல படம் இது. மிஸ்டர் சுகிபர் புகழ் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. தியேட்டர்ஸில் வாட்ச் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் குட் சினிமா அண்ட் நைஸ் சினிமா. தேங்க்யூ. மூவி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் புகழ் நான் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவர் காமெடி பண்ணுவாரு, இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ புகழ் நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தார் இதுல. ஸோ இதுல ஸ்டோரியுமே நான் ஆக்சுவலி ஜூ கீப்பர் வேற மாதிரி ஸ்டோரி தான் நினைச்சிட்டு பட் சூப்பரா எமோஷனலா ஒரு பெட் லவர்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மூவி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பாருங்க. வேற என்ன மேடம் பிளஸ்ஸா இருந்துச்சு மூவில? இந்த விஷயம் கரெக்டா இருந்துச்சு. அவரோட கேரக்டர், அந்த டவுன் சிண்ட்ரோம் கேரக்டர் ஒன்று பண்ணாரு, அது ரொம்ப கரெக்டா அவருக்கு அதே ஏத்த மாதிரி இருந்துச்சு அந்த சிண்ட்ரோம். ஃபர்ஸ்ட் புகழை பத்தி சொல்றேன். ரொம்ப வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு.
ஹீரோவா புகழ் பண்றது அமேசிங்கா இருக்கு. ஆக்சுவலி புகழை வந்து நம்ம நேர்ல பர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பார்த்திருக்கோம். பட் ஒரு படத்துல ஒரு கேரக்டரா பார்க்கும்போது ஐயோ புகழா இது அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பரா பண்ணியிருக்கா. அண்ட் இது வந்து இந்த படம் வந்து பெட் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். எந்த சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு வந்து புகழ் வந்து ஆக்சுவலி இதுல வந்து ரியல் டைகர் தான் இதுல இருக்காங்க இந்த படத்துல. ஆக்சுவலி அதுவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஸோ புகழ் என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி ரியல் டைகர் இருக்கு, அதோட தான் நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுவே நமக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்கும். என்ன பண்ணியிருக்கா, இவ எப்படி பண்ணியிருக்கா, பயந்தானா இல்லையா, கரெக்டா பண்ணானா, அது ஃபேஸ்ல தெரியுதா அப்படின்னு எல்லாம் ரொம்ப யோசிச்சுதான் பார்த்தேன். பார்க்கும்போது ஐயோ செம்மையா இருந்துச்சு. அது அந்த ஒரு ஃபீலே, அந்த ரியல் டைகரோட நம்ம அதை பண்ணியிருக்கா அப்படின்ற போது சூப்பரா பண்ணா, அழகா பண்ணா. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா எப்படி? மியூசிக்கை பத்தி சொல்ல வேணாம், சூப்பரா பண்ணாங்க. யுவன் சார் செம்மையா பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நல்லா பண்ணியிருக்காங்க. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஆஸ் அ பர்சன் எனக்கு ஹியூமன்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸ்னால் உயிர். அண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அனிமல்ஸ் எவ்வளோ அன்பு காட்டும், எவ்வளோ நம்மளை லவ் பண்ணுவாங்கன்ட்டு இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு புரியும். அண்ட் எனக்கு கடைசியில் கண்ணெலாம் கலங்கிச்சு. அண்ட் புகழ் வேற லெவல். மை மச்சான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன் இந்த படத்துக்கு. வந்தோடனே ஐ வாஸ் லைக் சூப்பராக வேற லெவலில் நடிச்சிட்டான். வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வாங்க, பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து சேஞ்ச் ஆனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா கிராபிக் சம்பந்தப்பட்ட காட்சிகளா எப்படி இருந்துச்சு? அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்தாங்க. ஸோ வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கிராஃபிக்ஸ் இப்போ ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா ஜூ கீப்பர் வந்து பாருங்க. மூவி வந்து இன்னைக்கு மிஸ்டர் ஜூ கீப்பர் வந்திருக்கோம், ப்ரிவியூ ஷோ வந்திருக்கோம். புகழனாவோட ஃபேன் ஸோ வந்திருந்தோம். படம் உண்மையிலே நல்லா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜுக்கான படம். லைக் எப்படின்னா, வீட்டில் எல்லாருமே ஒரு பெட்ஸ் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. அது கேட்ஸாக இருக்கட்டும், டாக்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு டெடிக்கேஷனாக இருக்கும். ஸோ டேரக்டர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களும் வச்சிருந்திருக்காரு. நிறைய பழைய வரலாற்றுல எந்த அளவுக்கு புலிகள் வந்து கொல்லப்பட்டது, எந்த அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டது, எந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல அரசர்கள்லாம் இருந்திருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கே தெரியுது. ஸோ அதனால கண்டிப்பா இது வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஒரு 2 hours நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா வந்து பாருங்க. எல்லாத்துக்குமே பிடிக்க முடியும் படம். முக்கியமா கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.